உங்கள் மாயா ஆஸ்ட்ரோ. சதயம் நட்சத்திரம் உங்களை நீங்களே தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். சதயம் சாந்தி தரும் என்றும் சதயம் நட்சத்திரம் சாதனை செய்யும் என்கிறது ஜோதிட பழமொழி. எனவே சதய நட்சத்திரம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பராசியில் அமைகிறது. கும்பராசிக்கு சொந்தமான ராசி அதிபதி சனி. சதயம் நட்சத்திரத்துக்கு சொந்தமான நட்சத்திர அதிபதி ராகு. எனவே இவர்களுக்கு பெரும்பாலும் ராகு சனி இந்த இரண்டு கிரக குணாதிசயமே பெரும்பாலும் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது இவங்க எப்பயுமே கர்வம் பார்க்காதவங்களா இருப்பாங்க. அடுத்தது வழக்காடுவதில் வல்லவர்கள். வழக்காடி எதையும் வெற்றி பெறக்கூடிய தன்மை உள்ளவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஞானமும் தேடவல்லான், நட்பொருள் ஈட்டவல்லான், மால்தனை நினைக்க வல்லான், வழக்கறிந்து உரைக்க நல்லான், சீலமது உடையனாகும், திறமுடைய செல்வனாகும், சாலவே அறிந்து சொல்லும் சதையனால் தோன்றினானே என்கிறது ஜோதிட பாடல். எனவே அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கும்பராசிங்கிறதுனால நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர் அப்படிங்கிற கொள்கை பிடிப்பு பெரும்பாலும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல வருமானம் பெற்று அதன் மூலம் பொன்பொருள் சேர்க்க தகுதி உடையவங்களா இவங்க இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் விஷ்ணு பக்தரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பு இவங்கள்ட்ட இயற்கையிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுவே இந்த சதயம் நட்சத்திரத்தினுடைய குணாதிசயமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து ஒவ்வொரு பாத வாரியாக சதயம் நட்சத்திரத்தினர் எந்தெந்த காலகட்டத்தில் என்ன ஏற்ற இறக்கம் இருக்கும் என்பதை பார்க்கலாம். முதல்ல சதயம் 1 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 16 வயசு என்னன்னு கேட்டீங்கன்னா வயசு வரைக்கும் குரு ராகு திசை நடக்கும். இந்த ராகு திசை என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல தாய் தந்தையருக்கு முற்பாதியில தனவரவு வருவதும் செல்வதுமாக இருக்கும். பிற்பாதி என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது வீண் விரய செலவு ஏற்படும், குடும்பத்துல உறவினர் வகை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அடுத்தது 16 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் குரு திசை நடக்கும். இந்த குரு திசையில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 19 வயசுக்கு மேல இவங்களுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, அடுத்தது 32 வயசு வரைக்கும் இவங்களுக்கு 51 வயசு வரைக்கும் சனி திசை நடக்கும். இந்த இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு 20, 24, 25 வயசுக்குள்ளே ஒரு நல்ல வேலையை வாங்கிப்பாங்க. 26, 27 திருமண வாழ்க்கை நடப்பதற்கான வாய்ப்புலாம் இவங்களுக்கு இருக்கும். 32லேருந்து 32 ஒரு 19, 51 சனி திசை முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சிறப்புல. அந்த சிறப்புலன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் தொல்லை, எதிர்பாராத செலவு, இது போன்ற விஷயங்கள் தான் இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்து 51லேருந்து 68 வரைக்கும் வரக்கூடிய புதன் திசை இவங்களுக்கு ஒரு பொற்காலம். மன நிம்மதி, தேக ஆரோக்கியம், பிள்ளைகளால் பெருமை, இது போன்ற நன்மை கிடைக்கும். ஆக மொத்தம் புதன் திசை ஒரு பொற்காலம் தான் சொல்லக்கூடிய அமைப்பு. சதயம் 2ஆம் பாதத்தினர் ஒரு 11 வயசு வரைக்கும் இவங்களுக்கு ராகு திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால், இப்போ அந்த 11 வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல வர்றதும் போறதுமா தான் இருக்கும். 11 வயசுலேருந்து 17 வயசு, 16, ஒரு 11, ஒரு 27, இந்த 27 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வயசுக்கு மேல நல்ல கல்வியை வந்து என்ன கேட்டீங்கன்னா இவரு குரு பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருப்பாரு. கிட்டத்தட்ட 24, 25ல ஒரு வேலை வாய்ப்பு வாங்கக்கூடிய தகுதி வருவாரு. அடுத்தது 27லேருந்து ஒரு 19, 46 வயசு வரைக்கும் ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா சனி திசை முற்பாதி சிறப்பு, பிற்பாதி சுமாரா இருந்தாலும் நோய் தொல்லை, வீண் விரயம், இதை தவிர வேற ஒன்றும் செய்வதில்லை. அடுத்தது 46லேருந்து ஒரு 63 வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு புதன் திசை நடக்கும். இந்த புதன் திசை நடக்கக்கூடிய காலத்தில் இவருக்கு பொற்காலம் என்றே சொல்லிவிட வேண்டும். இவர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மன நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது சதயம் 3 ஒரு 7 வயசு ராகு திசை நடப்பதாக இருந்தாலும் குடும்பத்துல இந்த 7 வயசு வரைக்கும் வரவும் போகுமா இருக்கும். 7 வயசுல இருந்து 7 ஒரு 16 கூட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு 23 வயசு வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு குரு திசை நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 வயசு மேல நல்ல கல்வி ஏற்படக்கூடிய வாய்ப்பு, நல்ல கல்வியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த
குரு திசை இவர்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 22 வயசுக்கு மேல ஒரு நல்ல ஜாப்லாம் இவங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட்டு. அடுத்தது 7 ஒரு 6, 7லேருந்து ஒரு வயசுல ராகு, 7 ஒரு 16, 23 வயசு வரைக்கும் குரு, 23 வயசுல இருந்து ஒரு 19, 23 19 42 வயசு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு சனி திசை நடக்கக்கூடிய காலம். நான் சொல்ற மாதிரி இந்த சனி திசை முற்பாதி சிறப்பு இருக்கும், பிற்பாதி நோய் தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது கிட்டத்தட்ட இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம 42லேருந்து 59 வரைக்கும் புதன் திசை நடக்கும். இந்த புதன் திசை காலம் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவும் ஒரு பொற்காலமான திசை. இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளால் பெருமை, தேக ஆரோக்கியம், மன நிம்மதி இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து சதயம் 4 ஒரு 3 வயசு வரைக்கும் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ராகு திசை. இது குடும்பத்துல வர்றதும் போறதுமா இருக்கும். 3லேருந்து 19 வயசு வரைக்கும் 3 ஒரு 16 கூட்டிட்டீங்கன்னா குரு திசை. உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10, 3 ஒரு 6, 7 வயசுக்கு மேல நல்ல கல்வி கற்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரைட்டு. அடுத்து 19லேருந்து ஒரு 19 கூட்டிட்டீங்கன்னா 38 சனி திசை. இப்போ இந்த 19லேருந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20, 22 வயசுக்கு மேல நல்ல கல்வி கற்று நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 38லேருந்து 19, 38லேருந்து ஒரு 55 வயசு வரைக்கும் கணக்கெடுப்போம். 38 ஒரு 17, 55 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய புதன் திசை இவங்களுக்கு பொற்காலமாக அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாக தேவதை. வணங்க வேண்டிய ஆலயம் திருச்செங்கோடு. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அணிய வேண்டிய ரத்தினம் நீலக்கல் கோமேதகம். வழங்க வேண்டிய தானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவியல். அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் நீலம், சிமெண்ட் கலர் நீலம், சிமெண்ட் கலர் இது போன்ற கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்ட கிழமை புதன், வெள்ளி, சனி. அதிர்ஷ்ட எண் 4, 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு, வடகிழக்கு. அதாவது உங்களுடைய பட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா மயில். பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் மயில் அரசு ஊன் நடைகாலத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்தால் வெற்றி பெறலாம். உங்களுடைய பட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அண்டம் காக்கை. அப்போ உங்களுக்கு நீங்கள் வணங்க வேண்டிய பைரவர் சங்கரன் கோவிலில் அமைந்துள்ள சர்ப பைரவரை வணங்கலாம். உங்களுக்கான சித்தர் கௌபாலா, மனதில் நினையுங்கள் வருவார். உங்களுக்கான சப்த மாதா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான சப்த மாதா மகேஸ்வரி. சரிங்க. இந்த மகேஸ்வரி உங்க சதயம் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு எப்பப்பெல்லாம் மன கஷ்டம் ஏற்படுகிறதோ அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா மகேஸ்வரி தாய்க்கு இழுப்ப எண்ணெய் 7 தீபம், புதன்கிழமை 7 வாரம் விளக்கு போட்டு இந்த சதயம் நட்சத்திரத்தினர் மென்மேலும் மேன்மை அடையுமாய் கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.